வெற்றி துளசி சீரியலில் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஃபாதர் வந்து எல்லா உண்மையை வந்து நம்ம அஞ்சலி கிட்ட வந்து சொல்லலாம்னு முடிவு எடுக்கிறாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. மகேஷ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம சிவராமன் வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க போல இருக்கு. மகேஷ்லேருந்து எல்லாரும் அப்பன்னு பார்த்து நல்ல வேலை நம்ம பொண்டாட்டி நமக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துக்கிறா, நம்மளை பற்றி யார்கிட்டையும் எதுவும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம துளசி இருக்காங்களே, அவங்க மாட்டுக்கும் வேலைக்கு போகிறாம்மா, இன்றைக்கி நாள் வேலைக்கு இல்லை, நான் நல்லபடியாக வந்து போயிட்டு வந்துடுறேன், ஆசீர்வாதம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே போகிறாங்க. அஞ்சலி எதுவாக இருந்தாலும் சாயங்காலம் வந்து பேசிக்கலான்னு சொல்லிட்டு எந்த கம்பெனின்னா ஒரு கம்பெனி வந்து சொல்கிறாங்க, கை நிறையா வந்து சம்பாதிக்க போகிறா, மாதம் 50,000 சேலரியா, வாழ்த்துக்கள்க்கா அப்படின்னு சொல்லி அஞ்சலி வந்து சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப அப்படியே வெளியில் வந்து வராங்க. நம்ம துளசி அப்படியே வந்து போயிட்டே இருக்கிறப்ப, என்னங்க இன்றைக்கி தான் வந்து முதல்ல வந்து வேலைக்கு வந்து போகிறீங்க போல இருக்கே, வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் உனக்கு யார் சொல்கிறது? தீபா அக்காவுக்கு இப்போ தான் ஃபோன் அடித்தேன், அவங்க தான் எல்லாத்தையும் வந்து பேசுனாங்க சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது எப்படிங்க உங்களை பற்றி இருக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிக்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, முன்னாடியே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இப்போ நம்ம எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றுங்க அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிடுறாங்க. நம்ம துளசி, நீ இது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்க சரி வராது, உங்கள் அக்கா கிட்ட சொல்லிடுவேன்னொன்னே அப்படியே அமைதியாகிடுறாங்க. சரிங்க சரிங்க எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே, இருப்பினும் வந்து உங்கள் கிட்ட வந்து நான் ஒரு விஷயம் வந்து பேசணும், நீ இப்படியெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு தீபாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. தீபாவுக்கு தான் ஃபோன் அடிக்கிறேன், இப்போ நீ இங்கே என்னன்னு வச்சுக்கேன் எல்லாத்தையும் சொல்லிவிடுவேன்னொன்னே சரிங்கன்னு சொல்லிட்டு சட்டுன்னு பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க. அப்படியே போக ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா அது, இப்போ நம்ம நெருங்கின மாதிரி பேசணும்னு பார்த்தா முடியாமல் போயிடுச்சு, அவங்கக்கிட்ட காதல் சொல்லலாம் தான் போனோம், ஆனால் அவங்க இதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கரெக்ட் வெற்றி வந்து திருப்பி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்னது இவர் ஃபோன் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க. தியாவை காப்பாற்றினவங்களாச்சு. என்ன மேடம் வேலையிலலாம் வந்து சேர்ந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க. ஆமாம் சார், நல்லபடியாக நீங்கள் எல்லோரும் வந்து எனக்காக வேண்டிக்கிட்டு இருக்கீங்க, அதனால கண்டிப்பாக எனக்கு வேலை நல்லா கை நிறையா வந்து சம்பளம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, சூப்பருங்க எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் வாழ்க்கை எல்லாமே வந்து நல்லா தான் அமைய போகுது அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம வெற்றி, சரிங்க உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிறப்ப எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்ப கடுப்பாயிடுறாங்க. நம்ம வெற்றி, என்கிட்ட மட்டும் பேச மாட்டேங்கிறான், ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்கா, அப்போனா நான் வந்து ஃபோனில் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறேன், அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்கள்ட்ட எதுவாக இருந்தாலும் வந்து நேரில் வந்து பேசிக்கலாம், அப்போ தான் வந்து நம்மளை பற்றி இருக்கிற விஷயம்லாம் இவங்களுக்கு வந்து தெரியுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பையன் என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னல சார், அவங்கள நீங்கள் தான் சார் பத்திரமா வந்து பார்த்துக்கணும், ஓவராக வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னேன். சரிங்க நான் பார்த்துக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. மகேஷ் வந்து இந்த பக்கம் வந்து கேட்குறாங்க, நீங்கள் முருகனை எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்கிற மாதிரி கேட்டோன்னே, நாங்கள் இந்த இடத்துலேருந்து தான் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது தான், மாப்பிள்ளை நீங்கள் வளர்ந்த இடம் தான் அப்படின்னு சொல்லும்போது தான் மகேஷ் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்து அவர் யோசிக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் வந்து சிவராமன் வந்து பேசி விசாரிச்சார்ல ஃபாதர்கிட்ட, அந்த ஃப்ளாஷ்பேக் சீனை வந்து காட்டுறாங்க. ஃபாதருக்கு நல்லாவே தெரியும் மகேஷோட குணம் எல்லாமே, இருப்பினும் அவருங்க நல்ல விதமாக வந்து பேசியிருக்காங்க. இந்த பக்கம் நக்கலாக வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம மகேஷ் அவர் கற்பனையில் வந்து இருக்காப்புல. அங்கே நான் என்ன தெரியுமா பண்ணேன், நீங்கள் என்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் ஃபாதர்கிட்ட விசாரிப்பீங்கன்னு தெரிஞ்சு தான் நான் அங்கே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்னை பற்றி விசாரிப்பாங்க, நீ நல்ல விதமாக சொன்னனா உனக்கும் எந்த பிரச்சனை வராது, எனக்கும் எந்த பிரச்சனையும் வராது, பார்த்துக்க, ஏதாவது மாற்றி கீத்தி சொல்கிற மாதிரி இல்லை, என்னை பற்றி இருக்கிற விஷயம் ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, பொண்ணு தரமாட்டேன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு உனக்கே நல்லா தெரியுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால தான் ஃபாதர் வந்து மகேஷை பற்றி தங்கமான பையன் சார், அவனை நம்பி வந்து பொண்ணை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. நம்ம மகேஷ் அந்த ரூமில் கேஷுவலாக வராங்க. தம்பி நீ சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன். ஓ அப்படியா, ஓகே, அவங்க சந்தோஷமாக சிரித்து தான் பேசியிருக்காங்க, ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை, திருப்பியும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு நான் என்ன செய்வேன்னு உனக்கே தெரியும், பார்த்து நடந்துக்க, என் சம்மந்தப்பட்ட விஷயம் உனக்கு தான் எல்லாமே தெரியும், நீ எதுவுமே பேசக்கூடாது, அவங்கள ஏமாத்துறதுக்காக நான் எப்படி எப்படிலாம் திட்டம் போட்டு வச்சுருக்கேன். மகேஷ் வந்து இடம்லாம் வந்து சில பேருக்குலாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்களே, முதல்ல அவங்கக்கிட்டேருந்து வாங்கினதே நம்ம மகேஷ் தான், அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் பேசுங்க, இல்லாட்டி நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு மகேஷ் வந்து அந்த இடத்துல சொல்லி தான் சிவராமன் முன்னாடியும் லட்சுமி அம்மா முன்னாடி வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். மகேஷ் வில்லங்கிற விஷயம் கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் வந்து தெரிய போகுது. ஃபாதர் வந்து யோசிக்கிறாங்க, அந்த மனுஷன் ரொம்பவே பாவம், நம்மக்கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து கேட்டாங்க, ஆனால் நம்ம எதுவுமே வந்து சொல்லாமல் விட்டுட்டோம், என்ன செய்யறதுனே தெரியலையே, நிச்சயம் அஞ்சலிக்கிட்டையாவது எல்லா உண்மையும் சொல்லணும்னு
அந்த ஃபாதர் வந்து முடிவெடுக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சே ஆகணும்னு யோசிக்கிறாங்க. நம்ம சொல்லிடலான்னு சொல்லிட்டு முடிவுக்கு வராங்க. ஆனால் சொன்னால் அந்த பொண்ணுக்கு எதுவும் பிரச்சனை வரும். சொல்லலைன்னா நமக்கு கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணலாம்? சரி வேறு வழி இல்லை, அஞ்சலிக்கிட்டையாவது எல்லாத்தையும் சொல்லலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. கடவுளே, நீங்கள் தான்ப்பா ஒரு நல்ல வழியை காட்டணும். மகேஷ் கிட்ட என்னையும் என்னை நம்பி இருக்கிறவங்களையும் நீ தான் காப்பாற்றணும். அவனை நினச்சாலே எனக்கு கோவமாக வருது. சின்ன வயசில் அவன் என்னென்னலாம் போட்டு பாடாப்படுத்தினான். அவனோட குணம் மாறவே இல்லை கடைசி வரைக்கும் சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. அந்த இடத்துல மகேஷுக்கு நான் முடிவு கட்டுறேன். நீ அங்கே வேஷமாக போட்டுக்கிட்டு இருக்க. ஆல்ரெடி இந்த கல்யாணத்தை வந்து நான் நிப்பாட்டி இருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனால் இனிமேட்டு நான் அப்படியெல்லாம் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சிட்ருக்காங்க. கமலி, நீ வந்து வெற்றியை அடிக்க சொல்லி என்கிட்டயே வந்து சொல்கிறியா? சரி என்ன பண்ணுறது? நானும் ஏதாவது ஒரு வேஷம் போட்டுகிட்டே வந்து அந்த வீட்டுக்கு வந்து போகிறேன். உன் மனசில் இடம் பிடிக்கிறதெல்லாம் அவ்வளோ ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை. ஆனால் இடம் பிடிக்காமல் நான் விடவே மாட்டேன். நிச்சயம் வந்து நீ என்னோட பொண்டாட்டி தான். நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் கண்டிப்பாக உன்னை நல்ல விதமாக பார்த்துப்பேன். உன் மனசை மாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு இல்லை, என்னோட கடமைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கையில் கட்டு போட்டுட்டு அப்படியே வந்து துளசியை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல அப்படியே கேஷுவலாக வராங்க. லட்சுமி அம்மா வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து விசாரிக்கிறாங்க நம்ம வெற்றிக்கிட்ட. உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, என்ன பண்ணுறது, இது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, என்னது பிரச்சனை ஆயிடுச்சா? ஆமாம்மா, ஏதோ ஒரு இடத்துல வந்து பேசலான்னு போனோன்னா அவங்க வந்து திடீர்னு இது மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. துளசி பார்க்குறாங்க. அச்சச்சோ, எதனால இப்படியெல்லாம் ஆச்சு, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது துளசிக்கிட்ட தனியாக வந்து பேசுகிறாங்க. சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. நீங்கள் எப்படி பண்ணுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. தீபா கிட்ட சொல்லுவேன் நீங்கள், நான் தான் இங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு வந்துட்டேன்ல, அதுக்கப்புறம் யார்கிட்டங்க சொன்னீங்க? அவன் மாட்டும் வந்தான், இது மாதிரி பிரச்சனை பண்ண மாட்டேன்னு சொன்னேன். சொல்லியும் கூட அவன் என்ன கேட்காம இப்படியெல்லாம் பண்ணிட்டு போயிட்டான். இதெல்லாம் எனக்கு தேவையாங்க? நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி சொன்னோன்னே, அச்சச்சோ நம்மளால தான் இவருக்கு இது மாதிரிலாம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சாரிங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க சாரின்னு நீங்கள் மட்டும் எதார்த்தமாக சொல்லிட்டீங்க, எனக்கு தானே வந்து இப்படியெல்லாம் இருக்குங்கிற மாதிரி வேதனையோடு இருக்காங்க. நீங்கள் தான் காரணம், அதனால் நீங்கள் தான் என்னை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசுகிறாங்க நம்ம வெற்றி.